A 25% alcohol solution means 25% ஆல்கஹால் கரைசல் என்பது யாது? So 100 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், 25 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் and 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் and 25 மில்லி நீரில் 75 மில்லி ஆல்கஹால். 25% ஆல்கஹால் அப்படின்ற கரைசல் என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடியது 25% அப்படின்றது வாட்டர்லையும் again 75% remaining அப்படின்றது ஆல்கஹால்லையும். So answer option D is the right answer. Okay வா? 75% of 75 ml alcohol and 25 ml water. Okay வா? So D is the right answer. C வராது, நோட் பண்ணிக்கோங்க. D is the right answer. And next பாருங்க, so ஆறாவது கேள்வி, the combining capacity of an element is dash. So ஒரு தனிமத்தின் இணைக்கும் திறன் என்ன? So இது கூட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இணைக்கும் திறன் மட்டும் இல்ல, so கூட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. So என்னது? Okay, so valency, formula, symbol, none. So அணு இணைவு, சூத்திரம், குறியீடு இவை எதுவும் இல்லை. So valency, okay. Valency அப்படின்னா என்னது? வேலன்சி அப்படின்னா என்னது? ஸோ வேலன்சி அப்படின்றதுதான் ஒரு தனிமத்தினுடைய கூட்டுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேலன்சி அப்படின்றது ஒரு தனிமத்தினுடைய கூட்டுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னைக்கு உங்ககிட்ட திட்டு வாங்க போறேன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப சைட்லேயே நான் எழுதிட்டு இருக்கேன், தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த வேலன்சி அப்படின்றது ஒரு தனிமத்தினுடைய கூட்டுத்திறன் அப்படின்னா இணைப்பு திறன் சொல்லிட்டாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய இழக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா பெற வேண்டிய எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அணுவினுடைய பெறப்பட்ட, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து வாங்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா இழந்திருக்கக்கூடிய இழந்த எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ இழந்த எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ என்னது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, அணு இணைவு. ஸோ வேலன்சி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தலாம். So a particle is moving in a circular path of radius or the displacement after half a circle would be dash. So ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்ட பாதையில் இயங்குகிறது. So பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னவாகும்? ஸோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய ஆரம் அப்படின்றது வட்டப்பாதையில இயங்கும் போது அந்த பொருளினுடைய பாதி வட்டம் கடந்ததுக்கு அப்புறம் பொருள் அப்படின்றதுடைய இடப்பெயர்ச்சி, ஸோ மூவிங், மொபிலிட்டி ஆச்சு இல்லையா? அந்த மூவிங் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்வி. ஓகேவா? டியா பார்த்தலாம். ஒரு பொருள் இருக்கு, ஸோ அதனுடைய ஆர் அப்படின்றது வட்டத்தை சுற்றி பயணிக்கிறது அப்படின்னும் போது அந்த அதை மூடியதுக்கு அப்புறம் தான் அந்த விட்டம் அப்படின்றது வெளியில வரும். ஓகேவா? ஸோ மூடிய பின் அப்ப எப்படி இருக்கும்? சுழி r 2r and r divided 2 எப்படி இருக்கும்? b and c மாத்தி மாத்தி சொல்லிருக்கீங்க. ஓகே, பார்த்துடலாமா? so 2r is the right answer. ஓகேவா? so answer option c. very good. c சொன்னவங்க சூப்பர். 2r is the right answer.